Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவி, இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைரக்ட் இன்டைரக்ட் கொஸ்டின் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கிராமர் கேட்டு நிறைய பேர் கேட்டு உங்களுக்காகவே இந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணி கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் இன்டைரக்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடிய கொஸ்டின். அப்போ ஸ்டேட்மெண்ட்னாவே செட் வந்தால் செட் போடுவோம், செட்டு வந்தால் டோல்டு போடும், தட்டு கம்பேரிசன் சப்ஜெக்ட் ஐ வந்துன்னா ஆனை குறிச்சா ஈ போடும், பெண்ணை குறிச்சா சி போடுவோம், ப்ரெசென்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ் போடணும், திஸ் வந்து தட், தீஸ் வந்து தோஸ், அந்த ரூல்ஸ்லாம் நமக்கு எது டுமாரோனா தென் நெக்ஸ்ட் டே எக்ஸ்டர்டேனா இந்த பையில் வந்து ப்ரீவியஸ் டே நவுனா தெம். ஸோ அந்த ரூல்ஸ் படி பார்க்கும்போது ரேஷ்மா டோல்டு மகா தட் ஷி நீடட் அர் ஹெல்ப் டு அரேஞ்ச் தோஸ் புக்ஸ் இன் த ஷெல்ஃப். நெக்ஸ்ட் விபின் செட் டு மாலா ஐ ஹவ் சீன் யுவர் எக்ஸாம் பேப்பர் ஜஸ்ட். அப்போ விபின் டோல்டு மாலா தட் ஹி ஹேட் சீன் அவர் எக்ஸாம் பேப்பர் ஜஸ்ட் தென். நெக்ஸ்ட் வந்து கர்ணா செட் டு கிருஷ்ணா ஐ சா யுவர் டீட் எக்ஸ்டர்டே. அப்போ கர்ணா டோல்டு கிருஷ்ணா தட் ஹி ஹேட் சீன் இஸ் டீட் த ப்ரீவியஸ் டே. தேவ் செட் டு ரஞ்சனா ஐ வில் பிரிங் யுவர் புக் டுமாரோ. அப்போ தேவ் told Ranjana that he would bring her book the next day and compare பண்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாரதி said to the girls we are watching the movie now. அப்ப சாரதி told the girls that they அந்த we எடுத்துறோம் that they were watching the movie then. next வந்து பார்த்தீங்கன்னா comparison அரவிந்த் said to கமலி I won the first prize last year. அப்ப அரவிந்த் told கமலி that he had won the first prize the year before கம்பேர் பண்றோம். ஆர் த previous year. next இன்டராகேட்டிவ் பண்ணா ரேஷ்மா பார்த்தீங்கன்னா ரகுமான் said to திலக் when are we leaving to our native. அப்போ asked Tilak when they were leaving to their native. Prabhu said to Murali why don't you use crayons for coloring. அப்போ Prabhu asked Murali why he did not use crayons for coloring that picture. next Meena said to Radha where did you go extra. Meena asked Radha where she had gone the previous day. இது நமக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டைப் பொறுத்த வரைக்கும் செட் வந்தாலும் செட் வந்தாலும் ஆஸ்கட் தான் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதர் ஆஸ்கட் டாட்டா ஹவு ஷீ குட் சால்வ் தோஸ் சம்ஸ். நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஸ்கட் இஸ் ஹூ பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் ரோல் மாடல் இவாஸ். நீலன் பார்த்து ஆஸ்கட் காமாச்சு which favorite food was. next S1 type சொல்லும்போது வெர்பில் ஆரம்பிச்ச S1 டைப் நம்ம பல டைம் சொல்லுவோம். அது அந்த வெர்ப் இட் மேபி தான் பி ஃபார்ம் வெர்பாக இருக்கலாம், டூ ஃபார்ம் வெர்பாக இருக்கலாம், ஹேவ் ஃபார்ம் இருக்கலாம், மாடல் வெர் கம்பேரிசன். அப்போ பிரவீனா ஆஸ்கட் கலா இஃப் ஷி ஹேட் வாட்ச் தோஸ் பிளான்ஸ். நெக்ஸ்ட் வந்து ராகவ் செட்டார்னு சொல்லும்போது ராகவ் ஆஸ்கட் இஃப் ஹி வுட் புக் த டிக்கெட் டு டெல்லி த நெக்ஸ்ட் டே. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 15 பார்த்தீங்கன்னா டாக்டர் செட் அப்போ டாக்டர் ஆஸ்க் த பேஷண்ட் இஃப் ஹி ஸ்மோக்டு. நெக்ஸ்ட் மகா ஆஸ்க் லக்ஷ்னா இஃப் ஷி ஹேட் காட் சென்டம் இன் மேத்ஸ். நெக்ஸ்ட் கிளாடியன் ஆஸ்க் இஸ் மை இஃப் ஹி குட் பை மீ ஹாட் சாக்லேட் த நெக்ஸ்ட் டே. இம்ப்ரெடிவ் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்டட் ராம் டு இதில் வந்து செட் வந்தாலும் செட் வந்தாலும் ப்ளீஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணணும். மீதி வந்து ஆர்டர் அட்வைஸ் ராம் வான் ரெக்வஸ்ட் கம்பேர் பண்ணக்கூடியதான். ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கார்த்தி ரெக்வஸ்டட் ராம் டு சுவிச் ஆன் த ஃபேன். நெக்ஸ்ட் புஷ்பா அட்வைஸ் தம் நாட் டு ஸ்பாயில் த எக்கோ சிஸ்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஆர்டர் த ஸ்டூடெண்ட் டு பிரிங் த நோட் இமீடியட்லி. ஃபாதர் அட்வைஸ் இஸ் நாட் டு வேஸ்ட் தயர் வேல்யூபிள் டைம். எக்ஸ்க்ளாமேட்டரி வரும்போது இந்த உராக் உரே ஐ மீன் பார்த்தீங்கன்னா உரே சொல்லும் போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலாஸ் வரும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ப்ராவோலாம் சொல்லும் போது வந்து எக்ஸ்க்ளைம்டு வித் பார்த்தீங்கன்னா டிலைட்ஃபுல் கம்பேர் பண்ணுறோம். அலாஸ் எக்ஸ்க்ளைம் வித் பார்த்தீங்கன்னா சாரபுல் கம்பேர். அப்போ சூதன் எக்ஸ்க்ளைம் வித் டிலைட்ஃபுல் ஹரி தட் இயர் காட் ஃபுல் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ். அருணா நெக்ஸ்ட் அருணா எக்ஸ்க்ளைம் வித் சாரபுல் பார்த்தீங்கன்னா சரண் தட் ஷி ஹேட் லாஸ்ட் பேக்ஸ் த ப்ரீவியஸ் டே. நெக்ஸ்ட் தி எக்ஸ்க்ளைம்டு ராம் தட் அஸ் ஹேண்ட் ரைட்டிங் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் த பாய்ஸ் எக்ஸ்க்ளைம்டு வித் டிலைட்ஃபுல் தட் இந்தியா ஹேட் ஒன் த மேட்ச். நெக்ஸ்ட் வந்து குரு எக்ஸ்க்ளைம்டு ஹரி தட் த ஃப்ளவர்ஸ் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன்ட்டு இன்டைரக்ட்லி கம்பேர் பண்ணி எல்லாமே வந்து கலந்துருக்க கொஸ்டினை பார்க்க போகிறோம். அப்போ ஜான் ஆஸ்கட் சுகந்தி வாட் ஷி வாஸ் டூயிங். அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் இருக்க ஆன்சர் ஃபுல்லாக எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ 50 டைரக்ட் இன்டைரக்ட் கொஸ்டின் இருக்குது. அதனால் இந்த 50 கொஸ்டின் நீங்கள் கட்டாயம் எழுதி கோ த்ரூ பண்ணி ரிவிஷன் பார்க்க மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ரூல்ஸ் சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தா 4 kinds ஆஃப் சென்டென்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கேட்டிருக்க நிறைய கொஸ்டின் வந்து பப்ளிக் ஒரு எக்ஸாம் ஹவு டிட் யூ கெட் இட் ஆஸ்க் ஹவு யூ ஹேட் காட் இட். இதெல்லாம் நிறைய டைம் கேட்டேன். இஸ் செட் தட் யூ வாஸ் கிளாட் தட் வேர். இதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் கேட்டிருந்தது. அதையும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின். ஸ்ரீவத்சா said that he had been waiting for his friend in the park since 6 am. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது the teacher advised the student not to waste their இதில் பார்த்து ப்ரீசியஸ் டைம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26ல் வரக்கூடிய சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன்ட்டு காம்ப்ளெக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். 2 மெத்தட். அப்போ ராமு இஸ் சோ புவர் தட் he cannot buy a bicycle. டெஸ்பெக்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தோ ராகவ் டெஸ்பெக்ட் ஆஃப் சொல்லக்கூடாது, ஆனால் இன்ஸ்பெக்ட் ஆஃப் சொல்லுவோம். தோ ஆல்தோ ஈவன் தோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோ ராகவ் வாஸ் வால் யூ வாக்டு பாஸ். நெக்ஸ்ட் ஆன் ப்ளஸ் ஒரு ப்ளஸ்
as soon as the children saw the teacher they stood up. When Varsha was sick she started learning music. Next வந்து unless you walk carefully you will fall down, இல்லை என்றால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா if you walk carefully you will not fall down எழுதுங்க. நெக்ஸ்ட் he followed my son, he followed what I was suggested, the what I suggested. நெக்ஸ்ட் you consult a doctor. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் அண்ட் பட் தான் கம்பேர் பண்ணுவோம். அப்போ unless இல்லை என்றால் நீ வந்து ரெக்கவர், அப்போ நம்ம என்ன you must consult a doctor, otherwise you cannot recover. you must ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஆன்சர் கொடுத்துருக்குறோம். அதர்வைஸ் பண்ணலாம் அண்டும் போடக்கூடியது. as there was there was having down for and கம்பேர் பண்ணுறோம். his mother was in and so கம்பேர் பண்ணுறோம். besides being a dancer she is not only a dancer but also a singer. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மீனா must reads more and then she will become a professional in the language. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 11th. நெக்ஸ்ட் unless கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் சிம்பிள் as Varun is a voracious, being a voracious reader, interest not voracious. நெக்ஸ்ட் வந்து he is sick but he attends a ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்போ இன்ஸ்பெக்டர் is sick னா he attends a rehearsal. நெக்ஸ்ட் he confessed னா he confessed that he was guilty னு கம்பேர் பண்ணக்கூடாது. தோ வந்துச்சுன்னா இன்ஸ்பெக்டர் போடக்கூடியது. அந்த காப்பீஸ் வந்து சொன்னா so hard that it cannot drink. நெக்ஸ்ட் சிம்பிளில் மாற்றக்கூடிய கொஸ்டின் ராதா வாஸ் she was not இன்ஸ்பெக்டர் ஆர் பீயிங் illness, அது வீக்னஸ் கிடையாது illness. அப்போ அந்த ராதா வாஸ் நாட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பீயிங் இன்டெலிஜென்ஸ் the student could answer the question correctly. in the event of getting an visa I can travel. I saw a wounded tiger. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். I saw a tiger, it was I saw a wounded tiger. நெக்ஸ்ட் இப்போ வந்து being burnt the shop remain closed. நெக்ஸ்ட் வந்து பார்த்து காம்பவுண்டில் வரக்கூடிய இதே அந்த 5 கொஸ்டின் காம்பவுண்டுக்கும் ராதா வாஸ் பட் அதுக்கப்புறம் மீதி ஃபுல்லாக அண்டு ஸோ கம்பேர் பண்ணக்கூடியது. I saw a tiger and it was wounded, there was a burnt and so கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். 2 பாசிட்டிவ் சென்டென்ஸாக கொடுத்துருக்குறாங்கன்னா 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. சிம்பிள் சொல்லும் போது பீயிங் போட்டுங்க, காம்பவுண்ட் போடும்போது அண்டு போட்டுங்க, காம்ப்ளெக்ஸ்னா ஆஸ். அதுவே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக ஹி வாஸ் ஒரு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஹி வாஸ் புவர், ஹி வாஸ் ஹாப்பி. அதாவது புவராக இருக்கலாம் ஆனாலும் இது சந்தோஷமாக இருக்கான். அப்போ ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவாக சொல்லும் போது நம்ம என்ன பண்ணோம், அது வந்து இப்போ கம்பேரிசன் சிம்பிளாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்ஸ்பெக்டர் காம்பவுண்ட் வந்தால் பட் காம்ப்ளெக்ஸ் தோ. அதே கொஸ்டின் ஹி வாஸ் புவர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் நாட் ஹாப்பின்னு சொல்லும். ரெண்டுமே வந்து நெகட்டிவாக கொடுக்கும்போது இதை வந்து பீயிங் கம்பேர் பண்ணுறோம். அதே ஒரு காம்பவுண்ட் அண்டு கம்பேர் பண்ண காம்ப்ளெக்ஸ் தோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் கம்பேர் பண்ணுறோம். அந்த ரூல் படி தான் பண்ணுறோம். த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆஸ் கம்பேர் பண்ணுறோம். ஐ மஸ்ட் இஃப் ஐ கெட் ஐ சாய் அட் விச் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஆஸ் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கேட்டகரி ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுக்குள்ளே மாற்ற. நெக்ஸ்ட் வி கேம் லேட் வி டிட் நாட் மிஸ் தான் இப்போ காம்ப்ளெக்ஸ் பண்ண தோ கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் த பேக்கெட் வைஸ் சொல்லும்போது ஆஃப்டர் செக்கிங். நெக்ஸ்ட் பார்த்தா சீதா சாயஸ்னிக்கு அண்டு மட்டும் கம்பேர் பண்ணால் போதும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ராபர்ட் கம்பெனி அண்டு மட்டும் கம்பேர் பண்ணுறோம். வாக் கேர்ஃபுல்லாக அதர்வைஸ் சொல்லும்போது காம்பவுண்ட். அதே வந்து காம்ப்ளெக்ஸ் இஃப் கம்பேர் பண்ணக்கூடியது. மை மதர் காலும் வைல் ஐ வாஸ். நெக்ஸ்ட் மை சேலரிஸ்னா நெவர்த்லெஸ் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தோ போடுறோம். நெக்ஸ்ட் இந்த பஸ் ஆஸ் சூன் அஸ் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வாஸ் ஆனஸ்ட் வாஸ் பண்ணிச்சுன்னா தோ காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் பட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிள் கேட்டால் இங்கே பற்றி இன்ஸ்பெக்டாக பீயிங் ஆனஸ்டின்னு கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி பார்த்து காம்ப்ளெக்ஸ் சொல்லும் போது ஆஸ். நெக்ஸ்ட் வந்து அதே டிரான்ஸ்மிஷன் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் ஆஃப் தோ பார்த்தீங்கன்னா தோ வரக்கூடிய கொஸ்டின். அன்லெஸ்னா இல்லாவிட்டா அப்போ அன்லெஸ் தே ஸ்டடி தே கேனாட் ரீச் தான் படிக்கலனா அப்போ பீயிங் ஆனஸ்டி எவரி ஒன் பிரைஸ். நெக்ஸ்ட் இப் த கிளாஸ் ஃபால் இட் வில் பிரேக். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 45. நெக்ஸ்ட் வந்து ஹில்ஸ் ஆர் வெரி கம்பேர் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அண்டு சோ மட்டும் போட்டால் போதும். நெக்ஸ்ட் டேக் அ நம்பரில் சொன்னால் அதர்வைஸ் கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் சீயிங் த மதர் ஆஸ் சூன் அஸ். இன்ஸ்பெக்ட் ஆஃப் கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் தான் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸ்னா தோ. த ப்ராப்ளம்ஸ் ஆர் டூ டு மிட்டல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோ போட்டால் காம்ப்ளெக்ஸ் வந்து ஓவராலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 டைரக்ட் கொஸ்டின் 50 வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கொடுங்க. இந்த கொஸ்டின் மட்டும் கோத்ரூ பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டும் அதே மாதிரி பார்த்தா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அட்டன் பண்ணலாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் in the public exam. All the best. Okay, thank you. Bye.